அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 5/5/2026 சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 8, 9 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். பொதுவாக காலை வேளையில் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகப்படியாக இருக்கும். பகல் 12:55 பிறகு சந்திரனானவர் 9ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பதால் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்று பகல் 12:55 பிறகு சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் உண்டாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் உண்டாகும். பொதுவாக உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் குரு, 6, 7இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 10இல் சூரியன் புதன் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் குரு, 4, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3, 4இல் சந்திரன், 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலை பளு சற்று அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு எதிலும் பொறுமையோடு செயல்படுவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2, 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதும், 6இல் சனி செவ்வாய், 9இல் குரு சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் குறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசி மற்றும் 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 5இல் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும், 8இல் குரு சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொதுவாக நிதானத்தோடு இருப்பது நல்லது. சக ஊழியர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தற்போதைக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன், 7இல் குரு சஞ்சரிப்பதும், மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். மதியத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், 3இல் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள்.
பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மதியத்திற்கு பிறகு சற்று கவனத்தோடு இருப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் புதன் 10, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.